இந்த கிராமத்துக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இது வரைக்கும் செஞ்சு தரலை. எங்களுக்கு சிரமமே இந்த ரோடு வசதி இல்லாததுனால சரியான சிரமம் தாங்க. மின்சாரம் இல்லை, ரோடு பாதை இல்லை, அத்தியாவசிய பொருள் ரேஷன் பொருள் வந்து இங்கே சேர்றதில்ல. ஹாஸ்பிட்டல்னால் நாங்கள் ரொம்ப முடியலைன்னா வண்டி கூப்பிட்டு போகிற முடிஞ்சால் போவோம். மழை டைமுக்கு தூக்கிட்டு தான் போய் ஆகணும். தொட்டி இருக்கட்டு தூக்கிட்டு தான் போவோம். இதுக்காக இது வரைக்கும் நாங்கள் மேலே கேட்குறோம். ஆனால் எதையுமே இந்த ஊரை பற்றி அவங்க எந்த வகையில் ஆக்ஷனே எடுக்கிறதில்ல. சிட்டிசன் படத்தில் ஒரு அத்திப்பட்டிங்கிற கிராமம் காணாமல் போன மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் தாலுக்காவில் உளிக்கல் பஞ்சாயத்தில் இந்த ஒரு செங்கல்கொம்பிங்கிற கிராமத்தையும் அழிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கையின் பிடியில் உள்ள ஒரு அழகிய கிராமம். கண்களால் பார்த்த காட்சியையும் காதுகளால் கேட்ட கீச்சு ஒலியையும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இயற்கையோடு இசைந்திருக்கும் இந்த கிராமம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டம் உளிக்கல் பேரூராட்சியில் உள்ள மலை கிராமம்தான் செங்கல்கோம்பை. இன்றைய விஞ்ஞான உலகில் அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு பகுதியாகத்தான் இந்த கிராமம் உள்ளது. தினம் தினம் அவர்கள் படும் பாடுகளையும் அவர்கள் மேற்கொள்ளும் சவால்களை பற்றியும் அறிய செங்கல்கோம்பையை நோக்கி பயணித்தோம். ஆனால் எங்களின் பயணம் அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆம், இந்த கிராமத்திற்கான சாலை வசதியானது பில்லூர் அணை வரை மட்டுமே உள்ளது. அங்கிருந்து 7 கிலோமீட்டர் கரடுமுரடான மலைப்பாதையை ஜீப்பில் சென்றால் மட்டுமே இந்த கிராமத்தை அடைய முடியும். யானைகள் நடமாட்டம் உள்ள இந்த மோசமான பாதையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் பயணித்து இந்த கிராமத்தை அடைந்தோம். இங்கு இருளர் குறும்ப சமூகத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் தற்போது 22 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. இலவம் பஞ்சு, மிளகு, காஃபி போன்ற விவசாய பொருட்களை வருடத்திற்கு டன் கணக்கில் விளைவிக்கிறார்கள். இந்த கிராமத்தில் அடிப்படை வசதி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த கிராமத்துக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி இது வரைக்கும் செஞ்சு தரலை. இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருக்காங்க. தொகுப்பு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 15 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. குடிநீர் டேங்க்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அது இப்போ எல்லாமே பழுதடைந்து தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு இப்போ தண்ணின்னு பார்த்தா ஓடையில் தான் வருது. அது வெயில் காலம்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களுக்கு சிரமமே இந்த ரோடு வசதி இல்லாததுனால சரியான சிரமம் தாங்க. கீழே போகிறதுனால ஆனைக்காடு, மேலே போகணுன்னா சரியான மலைக்குள்ளே தான் மேலே போகணும். அங்கே காட்டு எருமை, இந்த கரடி, யானை, இதோடைய சிரமங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி, குருமிளகு, பஞ்சு, இதுதான் எங்களுடைய விவசாயம் பொருள் இவ்வளோ விளைச்சும் எங்களால் ஒரு சாலை வசதி இல்லாததுனால அதை வந்து சரிவர கொண்டு போக முடியாமல் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்ருக்கோம். காப்பி குறைஞ்சது இந்த ஊருக்குள்ளே மற்ற இந்த கிராமத்தில் விளையிறது ஒரு 6 டன் காப்பி கிடைக்கும். குருமிளகு பார்த்திங்கன்னா ஒரு 2 டன் குருமிளகு கிடைக்கும். இலவம்பஞ்சு ஒரு 10 டன் இலவம்பஞ்சு கிடைக்கும். சாலை வசதி இல்லாததுனால இங்கே விளையிற பொருளுக்கு வந்து கரெக்டான ஒரு நியாயமான விலைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க பார்த்து ஒரு அநியாய விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சாலை வசதி இருந்ததுன்னா இது வந்து நல்ல விலைக்கு கொடுத்து நாங்களும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அத்தியாவசியமான ஒரு ரேஷன் பொருள் வாங்குறதுனா கூட எங்களுக்கு ரொம்ப சிரமையான ஒரு இதில் தான் இருக்கோம். நாங்கள் மொபைல் ரேஷன் கேட்டிருந்தோம். அது இந்த ரோடு வசதி இல்லாததுனால மொபைல் ரேஷன் இங்கே கொண்டு வந்து போட முடியாதுட்டாங்க. இப்போ ஏதோ அந்த மண் ரோடு இருக்குது, அதை வச்சாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அதையும் இது வரைக்கும் யாரும் கண்டுக்கிறதில்லை. நாங்கள் ரேஷன் வந்து மேலே நான் சச்சுங்கிற இடத்துல வாங்குகிறோம். எங்கள் ரேஷன் கடை அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம வாங்கினா அங்கேருந்து தலை செமையில் தான் செமந்து தான் கீழே கொண்டு வரோம்.
எப்படி 9 கிலோமீட்டர் கீழே நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு செமந்து தான் கொண்டு வந்து சாப்பிட்டுருக்கோம். அத்தியாவசிய பொருள் ரேஷன் பொருள் வந்து இங்கே சேர்றதில்ல. இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா ஒரு நாளே ஆகும். அது செமந்து தான் கொண்டு வரணும். அது மழை காலத்துக்கெல்லாம் ரொம்ப சிரமம். வயசானவங்களால் போய் இந்த ரேஷன் அத்தியாவசிய பொருள் தூக்கிட்டு வந்து சாப்பிட்றோன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லா மொபைல் ரேஷன் நாட்டில் நடக்குது. ஆனால் இந்த இதுக்கு விடிவே காலமே கிடையாது. மின்சாரம் இல்லை. சோலாரில் அது வெயில் டைமுக்கு எரியும், மழை டைமுக்கு எரியாது. சோலார் ஈட்டு கொடுத்தா தான் அது எரியும், இல்லைன்னா இருட்டாத்தான் இருக்க முடியும். ஹாஸ்பிட்டல்னா நாங்கள் ரொம்ப முடியலைன்னா வண்டி கூப்பிட்டு போகிற முடிஞ்சால் போவோம். மழை டைமுக்கு தூக்கிட்டு தான் போய் ஆகணும். தொட்டில் கட்டி தூக்கிட்டு தான் போவோம். இப்போ நாங்கள் எங்கள் சொந்த செலவில் தான் கீழே இருந்து ஜீப்பை கூப்பிட்டு கீழே கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்கோங்க. ஏன்னா இதே மழை காலத்துலலாம் தோளில் வச்சு செமந்து தான் போகணும், மரம் கட்டி. ஆமாம், தோணி மாதிரி தான் கட்டி போகணும். சுருக்கமாக மேட்டுப்பாளையம் பெரியார் ஜிஹெச் போகணுன்னா இதுதான் எங்களுக்கு. மேட்டுப்பாளையம் தான் போகணும். மேட்டுப்பாளையம் தான் போகணும். ஊட்டியெல்லாம் போனால் இங்கேருந்து இந்த மலையில் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப கண்டிஷனான பாடியெல்லாம் ஆச்சுன்னா முடிஞ்சு போகணும். அதனால் இந்த வழியே போயிட்டால் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 100 குடும்பங்கள் இங்கே வசிச்சிருந்தது. ஆனால் இந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால அப்படியே குழந்தைகளுடைய படிப்பு மற்றபடி ஒரு இதெல்லாம் முடியாதவங்க வந்து கீழே அப்படியே அதாவது ஏரியாவுக்கு போனதுனால ஒரு 22 ஃபேமிலி மட்டும் தான் இங்கே இருக்குது. இப்போ குழந்தைகளை பிரிஞ்சு தான் நாங்கள் வந்து இங்கே இருந்துக்கிறோங்க சார். எல்லா ஃபேமிலியும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்கல் கூட யாரும் இங்கே கற்றுக்க முடியாது. கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க வீட்டுக்கோ ஏதோ ஹாஸ்டல் அந்த மாதிரி பார்த்து போயிடுறாங்க. நிறைய ஃபேமிலி வந்து இங்கேருந்து போயிருக்காங்கன்னா காரணம் வந்து கல்வினால தான் போயிருக்காங்க. மின்சார வசதி, மொபைல் ரேஷன் கடை, மருத்துவ வசதி போன்றவற்றை ஏற்படுத்தி தருமாறு பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். யாரும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனாலேயே ஒரு காலத்தில் 100 குடும்பங்களுக்கு மேல் வசித்த இந்த பகுதி தற்போது 22 குடும்பங்களாக சுருங்கியுள்ளது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தந்தால் இங்கிருந்து சென்ற மக்கள் அனைவரும் மீண்டும் இந்த பகுதிக்கு வருவார்கள் என வேதனையை தெரிவித்தனர். இந்த ஊரில் வந்துட்டு அடிப்படை வசதிகளுக்காக இந்த ரோடு, வீடு, குடி தண்ணீர், மின்சாரம் இதுக்காக இதுவரைக்கும் நாங்கள் மேலே கேட்குறோம். ஆனால் எதையுமே இந்த ஊரை பற்றி அவங்க எந்த வகையிலும் ஆக்ஷனே எடுக்கிறதில்லை. ஒவ்வொரு ஆஃபீஸரை பார்க்கணுன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய, எப்படியும் மாதத்தில் 2 டைம் 3 டைம் போக வேண்டியது இருக்குது. அந்த நாங்கள் குழந்தைகள் செலவு பண்ண வேண்டிய அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் ஊரை நல்லா இருக்கணும்னு செய்கிறோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எங்களை வந்து பார்த்தது இல்லை, செஞ்சதும் இல்லை. இது குறித்து உலிக்கல் பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமரன் கூறியதாவது, இந்த கிராமத்திற்கு 8 சோலார் லைட் தலா ரூபாய் 30,000 வீதம் வாங்கப்பட்டுள்ளது. இந்த சாலையில் 4 இடங்களில் 2வது முறையாக மண்சரிவு ஏற்பட்டதா சாலை அமைக்க ஜேசிபி கொண்டு செல்வதில் சிரமம் உள்ளது. மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று ரோடு மற்றும் சோலார் லைட்டுகள் அமைத்து தரப்படும். குடிநீருக்கு நேரில் சென்று பார்த்துவிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மொபைல் ரேஷன் தொடர்பாக நீலகிரி மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் கூறியதாவது, மக்கள் கொடுத்த மனுக்களின் நகல் ஏதேனும் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அதன் நிலை என்ன என பார்க்கிறேன். மொபைல் ரேஷன் தொடர்பாக எனது டேபிளில் உள்ள அனைத்து மனுக்களுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றார். செங்கல் கோம்பை கிராமத்தில் இல்லாத அடிப்படை வசதிகள் தொடர்பாக பேச நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை போனில் அழைத்தும் போன் எடுக்கப்படவில்லை. குறுஞ்செய்தி அனுப்பியும் அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. இப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையும் மேம்படும் என்பதே உண்மை.